budaya ini, moi budaya ini, toy budaya ini, semalam kita teno hamba. தைலண்ட்னு சொன்னாலே எல்லாருமே போகிற ஒரே டெம்பிள் டன்னாக்ல உள்ள லார்ட் கணேஷா டெம்பிள். ஸோ நாங்களும் அதே மாதிரி இங்கே போயிட்டு ஊதுபத்திலாம் ஏற்றி நம்ம கணேஷா கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு தென் உள்ளே போய் பார்த்தோம்னா நிறையா ஒரு ஸ்டேட்யூஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதில் மெயின்லி பார்த்திங்கன்னா நிறையா புத்தா ஸ்டேட்யூஸ் இருந்துச்சு. இதோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, சிவனோட ஃபேமிலியே ஸ்டேட்யூ வச்சுருந்தாங்க. கணேஷா, முருகன், பார்வதி, சிவன் எல்லாமே இருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் அங்கே மண்டி பூங்கா அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் அதை செய்யலை. ஏன்னா நாங்கள் அடுத்தடுத்து நிறைய லொக்கேஷனுக்கு போகணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு மேலே ஒரு இடம், அழகான இடம் இருந்துச்சு. ஆனால் அதை நாங்கள் எடுக்கலை. என்னென்னா அங்கே அந்த பெல் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேருந்து கொண்டு ஒன்றா அடிச்சுக்கிட்டே போகிறது, அந்த வீடியோ நாங்கள் எடுக்கலை. ஸோ அதுக்கு பதிலாக தான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் விற்கிறதுக்காக வச்சுருந்தாங்களா இல்லை சும்மா வச்சுருந்தாங்களான்னு தெரியல. நிறைய குட்டி குட்டி யானையிலேருந்து பெரிய பெரிய யானை வரைக்கும் சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கணேஷா டெம்பிள்லேருந்து நாங்கள் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு தென் அடுத்த லொக்கேஷனுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. சொல்லவே வேணாங்க, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அது ஒயிட் டெம்பிள்னு சொன்னாங்க, நாகா டெம்பிள். வெரி வெரி பியூட்டிஃபுல். அந்த இடத்துல இருக்கிறப்பே எங்களுக்கே உடம்பு செலுத்துருச்சு அந்த மாதிரி. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு நாகா ஸ்டேட்யூ இருந்துச்சு. ரொம்ப சின்னதாக தான் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே ஹோட்டல் செக்இன் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் இருந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஹோட்டல் தான், ராமா ஹோட்டல் நம்ம இருந்தோம். ஸோ நானும் என்னோடய கசின் சிஸ்டரும் தான் ஒரு ரூமில் இருந்தோம். ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் நாங்கள் 2 பேருமே. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் கதவை திறந்துட்டு சரி வெளியே இருக்கிற வியூ எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வியூ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதனால நான் தைலண்டோட வியூ எப்படி இருக்குது பார்ப்போம் அப்படின்னு வெளியே போய் பார்த்தேன். டேம் நைஸ், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த ரோட்டில் சைடில் எல்லாமே போயிட்டு இருந்தாங்க. ஆனால் ரொம்பவே எனக்கு பயமாக இருந்துச்சு பார்க்குறது. பிகாஸ் எல்லாருமே ஹார்ன் அடிச்சுட்டு விறுவிறுன்னு போயிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு பயமாக இருந்துச்சு மேலேருந்து பார்க்குறப்பவே. ஸோ நைட் பார்த்தப்ப வியூ இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஓகே நைட் மார்க்கெட் போகலாம், அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி எல்லாருமே கிளம்பி நாங்களும் நைட் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். எல்லாருமே இப்படி கிளம்பிட்டு ஓகே ஜாலியாக போவோம் அப்படின்னு. ஆக்சுவலி எங்களுக்கு சொன்ன இடம் வேறு, பட் நாங்கள் வேறு நைட் மார்க்கெட் வந்திருந்தோம். பட் இருந்தாலுமே எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. ஸோ அங்கே உள்ள ஃபுட் ரொம்ப பார்த்திங்கனாவே மெயினாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா டேஸ்ட் எப்படி இருக்குமோ தெரியாது அப்படின்னு. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நான் எடுத்த சாப்பாடு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. மேபி நான் வேறு ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் சுற்றிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு தென் நாங்கள் டுக் எடுத்துகிட்டு நாங்கள் ஹோட்டலுக்கு போனோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு இந்தியாவில் ஆட்டோ அப்படின்ற மாதிரி இங்கே டுக்கில் நாங்கள் போனோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவங்க அந்த லைட்டிங் அந்த மாதிரிலாம் வச்சுருந்து அதில் பாட்டு போட்டுகிட்டே எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. ரொம்ப சத்தமாக கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் இவங்க எங்கடா போகிறாங்க அப்படின்னு சொல்லி மேலே இந்த எட்டி பார்த்தா இவங்க 2 பேரும் கப்பல்ஸாக அவுட்டிங் போகிறாங்க. அது சொல்லியிருந்தால் நாங்கள் கூட போல. ஸோ நாங்கள் கூட வரக்கூடாதுன்றதுக்காகவே அவங்க தனியாக போயிட்டாங்க. சரி பாவம் பொழைச்சி போட்டோம், கப்பல்ஸ் ஆச்சுன்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். அன்றைக்கி ராத்திரியே பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிளப்பிங் பப்லாம் போகிற ஆள் இல்லை. ஸோ நம்ம வீட்டிலே எல்லாமே செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி அன்றைக்கி ஹோட்டல் ரூமில் எல்லாம் பாட்டு போட்டுட்டு லைட்டிங்லாம் செட்டப் பண்ணிவிட்டு நாங்கள் 3 பேருமே ரொம்பவே நல்லா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய லொக்கேஷன் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லியாகவே நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். என்ன பார்த்திங்கன்னா ரொம்ப கூலாகவே ஹேக்கல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் ஹோட்டலுக்கு கீழே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அங்கேயே சாப்பிட்டோம். வெரி வெரி டெலிஷியஸாக நல்லா இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வீடியோ பிக்சர் எடுக்க மறந்துட்டேன். ஓகே இப்போ இந்த இடம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீ ஃபார்ம். ஓகே அந்த தேனீலாம் இருக்கும்ல அந்த ஃபார்முக்கு நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே அது ஒரு ஒட்டை மாதிரி கொடுத்தாங்க. அது இனிப்பாக லைக் பீயோட சம்திங் ஹனி கலந்தது சம்திங் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியல. பட் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு குடிக்கிறப்போ. ஸோ அந்த இடத்துல அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பிளேசஸ்லாம் அவங்க அழகாக வச்சுருந்தாங்க. தேனி ஒரு ஸ்டேட்யூஸ்லாம் பெரிய பெருசாகலாம் வச்சுருந்தாங்க. அந்த இடமே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பீ ஃபார்ம்னால் எப்படி இருக்கும், ஸோ பீயோட தானே எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே அந்த சின்ன சின்ன பொம்மைங்க, பெரிய பெரிய பொம்மைங்க எல்லாமே பீயோட வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நேச்சுரலாகவே அவங்க அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா என் தலைக்கு மேலே பாருங்கள் எல்லாமே குழவியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாமே அங்கே அழகாக அப்படியே தொங்க விட்டுருந்தாங்க.
நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ஆனால் அங்கே இருக்கிறப்போ அந்த இடத்துல இருக்கிறப்ப வந்து எப்படி ஒரு ஃபீல் ஆகுனுச்சுன்னா, ஐயோ நம்மளை சுற்றி வந்து இந்த மாதிரி பீஸ்லாம் இருக்கே அப்படின்னு ஒரு பயமாக இருக்கிற வந்துச்சு. ஈவன் தான் நம்மளுக்கு தெரியும் அது ஜஸ்ட் ஒரு பொம்மை அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேர்ட் பார்க் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கே வந்துட்டோம். அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் இருந்துச்சு, நல்லா விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நானும் அதில் ஒரு கேம் விளாண்டேன், ஆனால் வடை போச்சே அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. அப்புறம் நயன்தாரா வந்து ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா பீச் சைட் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இதில் தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் நானும் ஒரு போஸ்ட் கொடுத்துக்கிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எங்களை தான் வந்து ஒரு ஸ்லீப்பிங் புட்டா ரொம்ப பெரிய ஸ்டேட்யூ இருக்கிற இடத்துக்கு வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஆக்சுவலி வீடியோவில் வந்து நம்மளுக்கு பார்க்குறப்ப அந்தளவுக்கு தெரியல, பட் நிஜமாலுமே சொல்லப்போனால் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அந்த ஸ்டேட்யூ. அங்கே போயிட்டதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மாலாம் வந்துட்டு அங்கே ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நான் ஒரு லைட்டாக ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். சரி, அம்மா பக்கத்தில் இருக்காங்களா, அம்மாவை இழுத்து ஒரு வீடியோ எடுப்போம்னு பார்த்தா டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, அந்த புத்தரை வச்சு அங்கேருந்து வீடியோ எடுன்னு. சரி, நானும் அதேமாதிரி சுற்றி அழகாக புத்தர்கிட்ட வீடியோ எடுத்தேனே. அவங்க முகத்தில் பார்த்திங்கன்னா புண்ணை கேட்டாங்க. ஸோ வீடியோ அப்படியே சுற்றி காட்டுறப்ப பார்த்திங்கன்னா அப்புறம் யார் எங்களோட ஃபேமிலியோட லேடி பாஸ் தான் டக்குன்னு வந்தாங்க. அவங்களையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய வந்து ஷாப்லாட்னு சொல்ல முடியாது, கடைகள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காயிலே வந்து அந்த மாதிரி வரிஞ்சு வச்சுருந்தாங்க. எப்படி செஞ்சாங்கன்னு நம்மளுக்கு அந்த ஐடியாவே இல்லை, பட் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது ஒன்று பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபன்னியாகவும் நல்லாவும் இருந்துச்சு. அங்கே வந்து பெரிய பீச் இருந்துச்சு. ஸோ பீச் எகுத்தாப்புலேயே தான் வந்துட்டு இந்த மாதிரி கடையெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்களும் எங்களுக்கு தேவையான இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வேறு லொக்கேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சமிலா பீச்சுக்கு வந்திருந்தோம். அந்த பீச்சில் நிஜமாலுமே நாங்கள் வந்து நிறையா வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு கேண்டிட் பிக்சர்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அங்கே அடிக்கிற காற்று வந்து நிஜமாலுமே சொல்கிறேன், என் முடியெல்லாம் வந்து திருச்சி அப்படி ஆயிடுச்சு. ஸோ இந்த கடுப்பில் நான் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கப்பல்ஸோட தொல்லை எப்போ தாங்க முடியல, அவ்வளோ ஒரு தொல்லையாக இருந்துச்சு. இவங்களோட இது வருங்க இந்த மாதிரி தான் பண்ணிட்டு அநியாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க ஒரு பக்கத்து கடக்கட்டுமே அப்படி சொல்லிட்டு நானும் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ சில பிக்சர்ஸ் வீடியோஸ் அது மாதிரி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா ஃப்ளோட்டிங் மார்க்கெட். ஸோ நாங்கள் அங்கே போனோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து அந்த தைலண்ட் லேடிஸ் வந்து அவங்களோட கல்ச்சுரல் டான்ஸ் வந்து அங்கே ட்ரெடிஷ்னல் டான்ஸ் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க கை விரலெல்லாம் வந்து என்னென்னமோலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அது என்னான்னு எனக்கு தெரியல, நான் சர்ச் பண்ணுவோம் இல்லை அது என்ன அப்படின்ட்டுன்னு. பட் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு, ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் ரசிச்சுட்டு தென் வீடியோ எடுத்துகிட்டு அவங்க கூடவே வந்து நாங்கள் சில ஃபோட்டோஸ் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த ஃபோட்டோவும் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து அங்கே நிறைய ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ஸ் இருந்துச்சு. அந்த மார்க்கெட்ஸ் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. மேபி நாங்கள் போன டைம் இல்லையா இல்லை வந்துட்டு நைட் தான் ஃபுல்லாக திறப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியல, பட் நிறைய வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. சில இது மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஓப்பனில் தான் இருந்துச்சு. அங்கே போய் நாங்கள் வாங்கினப்போ வந்து நிறையா வாங்கினோம். ஆக்சுவலி இளநீ தண்ணி வாங்கினோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஹாட் டாக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரிலாம் வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இளநீ தண்ணியும் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இளநீ தண்ணி வந்து வாங்குறப்போ வந்து எங்களுக்கு வந்து 2 சாய்ஸஸ் இருந்துச்சு அங்கே வந்துட்டு. ஸோ ஒன்று வந்து அந்த பேம்பூவில் வந்து கொடுப்பாங்க, இன்னொன்று வந்து ஒரு மாதிரி ஹெலோ கிட்டி வந்து அது வந்து 30 பாட். அந்த மூங்கில் பேம்பூவோட இதில் நீங்கள் வாங்கினீங்கன்னா வந்து 20 பாட்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் நான் வந்து 30 பாட் கொடுத்து எனக்கு இதுதான் வேணும், ஏன்னா இது ஒரு மெமரிஸாக நம்ம வச்சுருக்கலாம்னு சொல்லிட்டு நான் இதுதான் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கிக்கிட்டு அவங்க ஃபேஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது சாப்பாடு பார்த்தோன்னே. ஸோ என்ன மாதிரி தான் அவங்களும், ஸோ அவங்க மாதிரி தான் நானும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா மின்னிக்கு ஃப்ளோட்டிங் மார்க்கெட் மின்னிக்கே வந்து இன்னும் நிறைய சாப்பாடு கடையெல்லாம் வச்சுருந்தாங்க. லைக் எப்படி சொல்லுவாங்கன்னா வந்துட்டு ஃபுட் கோர்ட் மாதிரி நிறையவே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இடத்துல போய்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், நகட்ஸ் வாங்கிக்கலாம், சிக்கன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாரி நாங்கள் வாங்கிக்கிட்டோம். நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ கடை இருந்துச்சு. நிறைய ஃபுட் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ அப்போ நாங்கள் இருந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய இந்தியன்ஸ் அங்கே இருந்ததுனால இந்தியன் தமிழ் சாங் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. என்ன பாட்டு அப்படின்னு யாரும் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நல்லா அங்கங்கே என்ஜாய் பண்ணி சுற்றிட்டு அன்றைக்கி ராத்திரி பார்த்திங்கன்னா மறுபடியும் நாங்கள் வந்து ஓகே நம்ம வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டுக் எடுத்து மறுபடியும் வந்து நைட் மார்க்கெட்ஸ்க்கெலாம் நாங்கள் வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கு முன்னுக்கு வந்து மெயினாக நம்மளுக்கு வந்து மசாஜ் தான்ப்பா அப்படின்ற மாதிரி நாங்கள் மசாஜ்க்கு நாங்கள் இறங்கிட்டோம். அப்படி தான் எனக்கு வந்து ஒரு காய் தான் வந்தாங்க மசாஜ் பண்ணணும். பட் எனக்கு வந்து முடியாது, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுறதுனால எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேர்ள் தான் வேணும் அப்படின்னு நான் ஒரு கேர்ள்லேருந்து கேட்டுக்கிட்டேன். ஸோ அவங்க வந்து ரொம்பவே எப்படி சொல்லுவாங்க, நம்மளுக்கு வந்து வலிக்காமல் வலிச்சா
வலிச்சாலும் வலிக்குதா அப்படின்னு கேட்டு வந்து ரொம்ப அழகாகவே நல்லா மசாஜ் பண்ணாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, அன்றைக்கி அவங்க மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமே உடம்புல இந்த வலி எல்லாமே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே அப்பா பஞ்சா பறந்துருச்சு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நல்லா மசாஜ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி சாப்பிட இறங்குவோம். நல்லா மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா சாப்பாடு இறங்கணும்னு சொல்லிட்டு அங்கே தாய்லாண்டில் வந்து நாசிலமா இருந்துச்சு. ஸோ அங்கே உள்ள நாசிலமா எப்படி இருக்குது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாங்கியிருந்தோம். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு அந்த நாசிலமா சத்தியமாக பிடிக்கல. ஏன்னா அவங்களோட நெத்திலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குட்டி குட்டியாக நெத்திலி இருந்துச்சு. பட் அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப பேட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்களும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த டுக்டுக் நாங்கள் எடுத்தோம். ஸோ இந்த டுக்டுக் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜோக்காக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னாங்க, இதில் லைட்டிங்ஸ் அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எங்களுக்காகவே அவங்க வந்து தமிழ் பாட்டு போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் கேளுங்க. ஸோ இப்படி தான் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு தென் மறுபடியும் நாங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டு நாங்கள் நல்லா தூங்கிட்டோம். ஸோ மறுநாள் மறுபடியும் நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இந்த டைம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் வந்து பிக்சர் எடுத்திருந்தேன். பார்க்கவே நல்லா இருக்குல்ல. ஸோ ரொம்ப டெலிஷியஸாக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி தான் லாஸ்ட் டே அப்படின்றதுனால நாங்கள் என்ன பண்ணோம், நல்லா சாப்பிட்டு மறுபடியும் வந்து லாஸ்ட் டைம் ஷாப்பிங்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ நாங்களுமே நல்லா வந்து சுற்றி பார்த்தோம். அந்த இடமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு நிறைய நம்மளுக்கு என்னென்ன வேணும் லாஸ்ட் மினிட் ஷாப்பிங்னு சொல்லிட்டு என்னென்ன தேவை அப்படின்ற மாதிரி நாங்கள்லாம் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வேறு ஒரு டெம்பிளுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா நிறையா பேர் யார் வந்து மண்டி பூங்கா பண்ணணுமோ எல்லாமே பண்ணுங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அவ்வளோ பேர் அங்கே வந்து மண்டி பூங்காக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் மண்டி பூங்கா பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், வீடியோ ஃபோட்டோஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்து தள்ளுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டோம். அப்படியும் வந்து லாஸ்ட்டாக சாப்பிட்ற இடத்துக்கு வந்திருந்தோம். ஸோ நாங்களும் ஒரு சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா தொம்யாம் சீ ஃபுட்டோட ஆர்டர் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல வேணா செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், ஓகே மேங்கோ புட்டிங் ரைஸ் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணும்போது ஒன்றே வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு. சும்மா சொல்ல வேணாங்க, அவ்வளோ ருசியாக இருந்துச்சு உண்மையாலுமே. ஐயோ இன்னுமே நிறையவே வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு எங்களுக்கு தாட் இருந்துச்சு. ஆளாளுக்கு ஒன்று வாங்கியிருக்கலாம் அப்படின்றும் எங்களுக்கு தாட் தோணுச்சு. ஆனால் டக்குன்னு எல்லாம் கிளம்பணுன்ற வயசு நாங்களும் ஒருவன்னு எல்லாம் கிளம்பிட்டோம். அப்புறம் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஓகே எல்லோரும் ஒரு ஸ்பீச் கொடுங்க அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா போயிட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் தாய்லாந்து விட்டு வெளியானதுக்கப்புறம் ஒரு மணி வந்து கொஞ்சம் ரொம்பவே கூட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 6 நேரம் இறக்கி இந்த சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்றவங்க சாப்பிடுங்கன்னு எங்கள் அக்கா எங்ககிட்ட சொல்லாமலே திருட்டுத்தனமாக சாப்பிட்டு இருந்தால் அதை நான் பார்த்துட்டேன், அதை வீடியோவும் எடுத்துட்டேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக அவங்க மூஞ்சில் பார்த்தாலே தெரியும் சாப்பாடு பார்த்தோன்னே எப்படி ஆகிட்டாங்கன்னு. சரி வளர வேண்டியவங்க தானே சாப்பிட்டோன்னு விட்டுட்டோம். ஸோ எல்லாரும் சாப்பிட்டு தாய்லாந்து பிரிய போகிறோம் அப்படின்ற துக்கத்தில் மறுபடியும் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண ரொம்ப டயர்டில் என் தங்கச்சி மேலே காலை போட்டு நல்லா படுத்துட்டு இருக்கிற டைமில் எங்கள் அம்மா இந்த வீடியோ எடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் என்னோட தாய்லாண்டோட ஜேர்னி. நெக்ஸ்ட் அடுத்த லொக்கேஷன் வேறு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்து அதுக்கான ஒரு வீடியோ செஞ்சு நான் மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன். Until then, bye from Jagdishwari.